சிக்கனில் தானே 65 சாப்பிட்ருக்கோம். ஆனால் இந்த வாட்டி மீனில் 65 பண்ண போகிறோம். வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த ரெசிபி ட்ரை பண்ணணும் அப்படின்னா பொறுமை ரொம்ப முக்கியம். பொறுமை இருந்தால் மட்டும்தான் எவ்வளோ டேஸ்ட்டாக ஒரு மீனில் ஒரு 65 சாப்பிட முடியும். இதுக்கு முதல்ல மீன் ரொம்ப முக்கியம். நான் வந்து சூரை மீன் எடுத்துருக்கிறேன். அதாவது டூனா ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மீன் தான். இதுக்கு வந்து வஞ்சிர மீனும் செமையாக செட் ஆகும். ஏன்னா அந்த பெருசாக முள் எதுவும் இல்லாத மீனாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா முள் குத்திரும் சாப்பிடும்போது. அதுக்காக மீன் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதில் வந்து மஞ்சள் தூள், மிளகாய் தூள், அப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா தூள் போட்டிருக்கிறேன். உப்பு இவ்வளவும் போட்டு நல்லா பெரட்டி கொஞ்சம் நேரம் வச்சுருங்க. ரொம்ப நேரம் வைக்கணும் இல்லை, ஒரு 10 நிமிஷம் போல் வச்சாலே ஓகே தான். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அப்படியே ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதான். பார்க்குறதுக்கே ஒரு சிக்கன் போன்லெஸ் ஃப்ரை பண்ணுற மாதிரி இருக்குல்ல, அந்த மீன் அப்படி தான் இருக்கும். சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடணும். ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண வேணாம். அதே நேரம் கொஞ்சம் தீ கொஞ்சம் அதிகமாக வச்சு கொஞ்சம் சீக்கிரமாகவே நமக்கு அந்த ஒரு மாதிரி கலர் வரும் இல்லை, அந்த நல்ல வறுத்த கலரு அது வர்ற அளவுக்கு தீ அதிகமாக வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா வேறு லெவலில் இருக்கும். ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு அடுத்த பக்கம் வறுக்க வேண்டியதான். நல்லா இந்த பாருங்கள், நல்லா அழகாக முறுமுறுன்னு வந்துருச்சு. ஆனால் ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணல, கூடி போனால் ஒரு 6-7 நிமிஷம் அவ்வளோதான் ஃப்ரை பண்ணியிருப்பேன். திருப்பி போட்டு 2 வாட்டி திருப்பி போட்டு எடுத்தோம்னா நமக்கு இந்த கலர் கிடைக்கும். தீ கம்மியாக வச்சா இந்த மாதிரி வராது. கொஞ்சம் தீ அதிகமாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு சீக்கிரமாகவே இந்த நல்ல பொரிச்ச ஒரு கலர் கிடைக்கும். பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. அப்புறம் வெங்காயம் எல்லாம் வதக்கிறதுக்கு சட்டி எடுத்துருக்கிறேன். சட்டி சூடானதுக்கப்புறம் அந்த மீன் வறுத்தம் இல்லை, அந்த எண்ணெய் தான் எடுத்துக்கிறோம். அந்த எண்ணெய் எடுக்கும்போது தான் நமக்கு வந்து நேச்சுரலாகவே நமக்கு அந்த ஒரு கலர் கிடைக்கும். நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா அந்த கலரு. கை நிறைய கறிவேப்பிலை, கொஞ்சம் ஜீரகம் போட்டிருக்கிறேன், கொஞ்சம் கடுகு போட்டிருக்கிறேன். அப்புறமா நிறைய வெங்காயம், ஒரு 5 வெங்காயம், பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கிறேன். இது வந்து நல்லாவே வதங்கணும். நல்லானா நமக்கு வந்து வெங்காயம் சாப்பிட கிடைக்கக்கூடாது, நல்லா ஃப்ரை ஆகிற அளவுக்கு வெங்காயம் வதங்கணும். அது ரொம்ப முக்கியம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டிருக்கிறேன். ஆல்ரெடி மீனில் உப்பு போட்டிருக்கு. அதனால் வெங்காயத்துக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டால் போதும். பாருங்கள், வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு, பாதி அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். அப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு ரெண்டையுமே இடித்து வச்சிருக்கிறேன். அந்த இஞ்சி பூண்டை இதில் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாடெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம இந்த மீனை இதில் சேர்த்துக்கலாம். இந்த மீன் வந்து உடையாது, எவ்வளோ நம்ம போட்டு கிண்டினாலும் உடையாது. அதுதான் இந்த மீனோட ஸ்பெஷல். எனக்கு தெரிஞ்சு வஞ்சிர மீன் கூட இப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் ட்ரை பண்ணதில்லை. நான் எப்போவுமே சூர மீனில் தான் பண்ணியிருக்கிறேன். லோ பட்ஜெட் மீன் இல்லை, அதுக்கு இதுதான் எங்களுக்கு செட் ஆகும். அப்படியே இந்த சட்டியிலே போட்டு தண்ணி எதுவும் விடாமல் அப்படியே போட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும். அதாவது இந்த வெங்காயத்தோட கலரெல்லாம் மாறி பாருங்கள், ஒரு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கலர் வரணும். அந்த அளவுக்கு பரட்டணும். பொறுமை ரொம்ப முக்கியம். தீயை ஓரளவுக்கு கம்மியாக வச்சுக்கிட்டு அப்படியே பரட்டிக்கிட்டே இருக்கணும். நான் வந்து பச்சை மிளகா கடைசியில் போட்டிருக்கிறேன். இந்த மிளகா காரம் இருக்காது. எங்களுக்கு வந்து பச்சை மிளகா எடுத்து அப்படி சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்குங்க. அது சொல்ல முடியாது வார்த்தையால். நம்ம முன்னாடியே போட்டோன்னா அது அப்படியே வதங்கி போயிடும் குழம்பா. அதனால் இதை வந்து லாஸ்ட்டாக போட்டோன்னா நம்ம சாப்பிடும்போது அப்படியே எடுத்து கடிச்சு சாப்பிடலாம். லைட்டாக ஒரு காரம் இருக்கும், டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. அதுக்காக தான் லாஸ்ட்டாக போட்டிருக்கிறேன். அவ்வளோதாங்க. பாருங்கள் எப்படி ரெடி ஆகிடுச்சு மாதிரி தக்கான்னு இருக்குங்க. வீடியோ எடிட் பண்ணும்போது என் வாயில் எச்சி ஊறுதுன்னா பார்த்துக்கங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. சொன்னால் நம்ப மாட்டீங்க, யாருங்க கேட்குறீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மீன் வாங்குறவங்க, இந்த மீன் சாப்பிட்றவங்க ஒரு வாட்டி வேறு லெவலில் இருக்குங்க.